நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் பிரியதர்ஷினி செல்வத்துரை. வாசிப்பவர் நாகபூஷணி. இந்தோனேஷியாவில் நடைபெறவுள்ள 10வது உலக நீர் மாநாட்டின் உயர்மட்ட கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி நாட்டிலிருந்து புறப்பட்டார். இலங்கை தற்போது நிலையான பொருளாதார வளர்ச்சியை அடைந்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாடல் பணிப்பாளர் தெரிவிப்பு. கொழும்பில் இம்முறையும் புத்தரஷ்மி வெசாக் வலயம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புத்தளம் வனாத்தவில்லு அதிசக்தி வாய்ந்த சூளை மூலம் முதல் தடவையாக போதைப்பொருள் அளிக்கும் நடவடிக்கை என்று. இந்த வருடத்தில் இளைஞர்கள் விவசாய தொழில் முனைவோர் கிராமங்களை அமைப்பதற்காக 160 கோடி ரூபாய் நிதி. மனிதாபிமான உதவிகளை ஏற்றிய முதலாவது கப்பல் காசாவை அடைந்ததாக அமெரிக்க ராணுவம் தெரிவிப்பு. இந்தோனேஷியாவில் நடைபெறவுள்ள 10வது உலக நீர் மாநாட்டின் உயர்மட்ட கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று காலை நாட்டிலிருந்து புறப்பட்டுச் சென்றுள்ளார். இன்று ஆரம்பமாகும் இந்த மாநாடு எதிர்வரும் திங்கட்கிழமை நிறைவடைய உள்ளது. கூட்டுச் செழிப்பிற்கான நீர் என்ற துணைப்பொருளில் நடைபெறும் இந்த மாநாட்டில் ஜனாதிபதி எதிர்வரும் திங்கட்கிழமை விசேட உரையாற்ற உள்ளார். இந்தோனேஷிய ஜனாதிபதி ஜோகோ விடோடோவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதியின் இந்தோனேஷிய விஜயம் அமைந்துள்ளது. ஜனாதிபதி தமது 2 நாள் விஜயத்தின் போது இந்தோனேஷிய ஜனாதிபதி தலைமையிலான நாட்டின் உயர்மட்ட பிரதிநிதிகளுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை மேற்கொள்ள எதிர்பார்த்துள்ளார். இலங்கை நிலையான பொருளாதார வளர்ச்சியை அடைந்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாடல் பணிப்பாளர் ஜூலி கொஸ்ஸிக் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் அண்மையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர், வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்புவதற்காக இலங்கை முன்னெடுத்த விரிவான பொருளாதார கொள்கைகளே அதற்கான காரணம் என அவர் தெரிவித்தார். பணவீக்கத்தில் விரைவான சரிவு, வலுவான வெளிநாட்டு உத்தியோகபூர்வ கையிருப்பு, நிதி கட்டமைப்பின் ஸ்திரத்தன்மையை பேணுவதுடன் பொருளாதார வளர்ச்சியின் ஆரம்ப அறிகுறிகள் ஆகியவை இலங்கை அடைந்த பாராட்டத்தக்க தீர்மானங்களில் அடங்குவதாக அவர் குறிப்பிட்டார். சர்வதேச நாணய நிதியத்துடன் ஏற்படுத்தப்பட்டுள்ள உடன்பாட்டின்படி அனைத்து வேலைத்திட்ட செயற்பாடுகளும் பலமடைந்துள்ளதாகவும் பணிப்பாளர் தெரிவித்தார். 2வது மீளாய்வை நிறைவு செய்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் பணிக்குழாமும் இலங்கை அதிகாரிகளின் பொருளாதார கொள்கை தொடர்பான பணிக்குழாமும் உடன்பாடு ஒன்றை எட்டியுள்ளன. சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவம் அந்த மதிப்பாய்வுக்கு ஒப்புதல் அளித்து அதன் நிறைவேற்று சபை முழுமைப்படுத்தியதன் பின்னர் இலங்கைக்கு 33 கோடியே 70 லட்சம் அமெரிக்க டாலர் நிதி உதவி கிடைக்கும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாடல் பணிப்பாளர் ஜூலி கொஸ்ஸிக் நம்பிக்கை தெரிவித்தார். புத்தரஷ்மி வெசாக் வலயம் கொழும்பு ஹுனுபிட்டிய கங்காராம விகாரைக்கு அருகாமையில் இம்முறையும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஹுனுபிட்டிய கங்காராம விகாராதிபதி கலாநிதி கிரிந்தே அஸ்ஸாஜி நாயக்க தேரரின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டலின் கீழ் இது இடம்பெறுகிறது. ஜனாதிபதி செயலகம் மற்றும் பிரதமர் செயலகம் தலைமையிலான அரச மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து இதனை ஏற்பாடு செய்துள்ளன. எதிர்வரும் 23ஆம் திகதி முதல் 26ஆம் திகதி வரை இந்த வெசாக் வலயம் நடைபெறவுள்ளது. கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட ஜனாதிபதி செயலகத்தின் சமூக உறவுகள் பணிப்பாளர் பிரியந்த குமார பூஜைகளுக்கு முன்னுரிமை அளித்து புத்தரஷ்மி வெசாக் வலயம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வெசாக் காலத்தின் போது கொழும்பில் 3000 போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரதி போலீஸ்மா அதிபர் இந்திக ஹப்புகொட ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார். புத்தரஷ்மி வெசாக் வலய பிரதேசத்திற்கு தேவையற்ற பொருட்களை கொண்டு செல்ல வேண்டாம் எனவும் அவர் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். புத்தளம் வனாத்தவில்லு பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள அதிசக்தி வாய்ந்த சூளையின் மூலம் முதன்முறையாக போதைப்பொருளை அளிக்கும் நடவடிக்கை இன்று பிற்பகல் இடம்பெறவுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் மற்றும் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அத்துடன் நீதிபதிகள், தேசிய அபாயகர ஔஷத கட்டுப்பாட்டு சபையின் பிரதிநிதிகள், அரசாங்க பகுப்பாய்வு திணைக்கள அதிகாரிகள், போதைப்பொருள் தடுப்பு பணியக அதிகாரிகள், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டோரும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர். பல்வேறு பகுதிகளில் போலீசாரால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள்களை வெளிப்படைத்தன்மையுடன் அளிக்கும் வகையில் இந்த அதிசக்தி வாய்ந்த சூளை நிர்மாணிக்கப்பட்டது. கடந்த 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இலங்கை கடற்படையினர் பாகிஸ்தானியர்களுடன் சேர்ந்து நாட்டின் கடற்கரையில் கைப்பற்றிய ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருள்கள் இந்த சூளையின் மூலம் இன்று அளிக்கப்பட உள்ளன.
நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் இளைஞர் விவசாய தொழில் முனைவோர் கிராமங்களை அமைப்பதற்கு இந்த வருடம் 160 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. ஒரு மாவட்டத்திற்கு 6 கிராமங்கள் என நாடு முழுவதிலும் 160 கிராமங்களை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஒரு கிராமத்திற்கு முதற்கட்டமாக 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். இளைஞர் சமூகத்தை விவசாயத்தின் பக்கம் ஈர்ப்பதே இந்த வேலைத் திட்டத்தின் நோக்கமாகும் என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் மத்தியில் புதிய விவசாயத்தை அறிமுகப்படுத்துதல், உள்ளூர் மற்றும் ஏற்றுமதி சந்தைகளை இலக்காக கொண்ட விவசாயத்தை மேற்கொள்ளல், அதிக கிராக்கியுள்ள விவசாய பொருள்களை உற்பத்தி செய்வதில் இளைஞர்களை ஊக்குவித்தல் போன்றவை இந்த வேலைத் திட்டத்தினூடாக மேற்கொள்ளப்பட உள்ளன. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக அனுராதபுரத்தின் பிரதான நீர்நிலைகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக அனுராதபுரம் வலய நீர்ப்பாசன பணிப்பாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ராஜாங்கனை மற்றும் அங்கமுவ நீர்நிலைகளின் நீர்மட்டம் கணிசமாக அதிகரித்துள்ளது. அதன்படி ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் 3 வான் கதவுகளும் அங்கமுவ நீர்த்தேக்கத்தின் 1 வான் கதவும் திறக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கலாயாவுக்கு தற்போது நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. நுவரவெவ, திசாவெவ, அபயவெவ, மகவிலட்சிய, மககனந்தராவ, நாச்சதூவ, துருவில, பதவிய, வாகல்கட நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது. எதிர்வரும் நாட்களில் மழை நீடித்தால் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் மேலும் அதிகரிக்கும் என நீர்ப்பாசன பணிப்பாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு களுத்துறை நுகேகொட முதல் பொதுப்பிட்டி வரையான வீதியின் இருபுறமும் குப்பைகள் கொட்டப்படுவதால் பாரிய சுற்றாடல் பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். அப்பகுதியில் பல்வேறு தரப்பினர் குப்பைகளை வீசிச் செல்வதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். நுகேகொட விகாரைக்கு அருகாமையிலும் இந்த நிலைமை காணப்படுகிறது. களுத்துறை பிரதேச சபை செயலாளரே, இது உங்கள் கவனத்திற்கு. உலகச் செய்திகள். மனிதாபிமான உதவிகளை ஏற்றிய முதலாவது கப்பல் காசாவை அடைந்ததாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. ராணுவத்தினரால் தற்காலிகமாக நிர்மாணிக்கப்பட்ட துறைமுகத்தில் இந்த உதவிகள் தரையிறக்கப்பட்டன. தற்போது ட்ரக் வண்டிகளின் மூலம் இந்த மனிதாபிமான உதவிகள் ஏற்றிச் செல்லப்படுவதாக ராணுவத்தினர் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை காசா எல்லைப்பகுதியில் இடம்பெயர்ந்தவர்களுக்கு தங்குமிடம் வழங்குவதற்காக 8400 பிளாஸ்டிக் கூரை தகடுகள் அங்கு அனுப்பப்பட்டுள்ளதாக பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாட்களில் சுமார் 500 தொன் உதவிகள் அங்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யுக்ரைன் யுத்தத்தை நிறுத்தி அரசியல் தீர்வுக்கு செல்லுமாறு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் வேண்டுகோள் விடுத்துள்ளார். 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு தற்போது சீனா சென்றுள்ள ரஷ்ய ஜனாதிபதியை சந்தித்த போதே அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். எவ்வாறாயினும் யுக்ரைன் போரில் நிபந்தனையின்றி ரஷ்யாவுக்கு ஆதரவளிப்பதாக சீன ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். அபிவிருத்தி செய்திகள். வடமாகாணத்தில் சுகாதார வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பதற்காக இவ்வருடம் 70 கோடி ரூபாய் கிடைக்கப் பெற்றுள்ளதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் சமன் தர்மசிறி பத்திரன தெரிவித்துள்ளார். வவுனியா, மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் அத்தியாவசிய சுகாதார வசதிகளை அதிகரித்து மக்களுக்கு தரமான சேவைகளை வழங்குமாறு உரிய திணைக்களங்களுக்கு வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் பணிப்புரை விடுத்துள்ளார். வசதி குறைந்த மருத்துவமனைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் ஆலோசனை வழங்கியுள்ளார். இந்த ஒதுக்கீடுகளுக்கு மேலதிகமாக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அரசு சார்பற்ற நிறுவனங்களாலும் பல திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய அஞ்சலோட்ட போட்டித் தொடர் தாய்லாந்தின் பாங்காக் நகரில் எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டித் தொடரில் பங்கேற்பதற்காக இலங்கையிலிருந்து 5 அணிகள் பங்கேற்கின்றன. இம்முறை ஒலிம்பிக் போட்டிக்கு இலங்கை வீரர்களுக்கு தகுதி பெறுவதற்கான சிறந்த வாய்ப்பாக இது கருதப்படுகிறது. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள்.
கடந்த ஆண்டில் பொருளாதார சவால்கள் இருந்தபோதிலும் உரிமம் பெற்ற நிதி நிறுவனங்கள் போதுமான மூலதனம் மற்றும் பணப்புழக்க இருப்புகளுடன் வலுவாக செயற்பட்டதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. சொத்துக்கள், வைப்பு, லாபம் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த துறை வளர்ச்சியை காட்டியுள்ளது. கடந்த வருட இறுதியில் உரிமம் பெற்ற நிதி 33 நிறுவனங்கள் நாட்டின் மொத்த சொத்துக்களில் 5.1% பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளன. நாட்டில் தற்போது 1827 உரிமம் பெற்ற நிதி நிறுவன கிளைகள் உள்ளன. அவற்றில் 1108 நிதி நிறுவனங்கள் மேல் மாகாணத்தில் அமைந்துள்ளன. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். வலவையில் கருவாச்செய்கை முக்கிய பொருளாதார பயிராக மாறியுள்ளது. ஏற்றுமதி மற்றும் விவசாய திணைக்களத்தின் அனுசரணையுடன் கருவாச்செடிகள் வழங்கப்படுவதுடன் கருவா செய்கைக்கான ஆலோசனைகளும் வழங்கப்படுகின்றன. வலவ விவசாயிகள் கருவாச்செய்கையில் அதிக ஆர்வம் காட்டுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார். வெந்திகாங்தொட்ட, அலியோலுஆறு, மயூரபுர, கொன்னோருவ, மீகஹச்சதுர, சூரியவெவ ஆகிய பிரதேசங்களில் கருவாச்செய்கை பரவலாக மேற்கொள்ளப்படுகிறது. காலநிலை அறிக்கை. இலங்கையை சூழவுள்ள கடற்பகுதிகளில் விருத்தியடைந்து வரும் பருவப்பெயர்ச்சிக்கு முந்தைய நிலை காரணமாக எதிர்வரும் சில நாட்களில் மழையும் காற்றும் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மப்பும் மந்தாரமுமாக காணப்படும். மேற்கு சபரகமுவ, வடமேல், தென் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகலில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேற்கு சபரகமுவ, வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும். தென் மாகாணத்தில் அவ்வப்போது 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது அப்பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியாவில் நடைபெறவுள்ள 10வது உலக நீர் மாநாட்டின் உயர்மட்ட கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி நாட்டிலிருந்து புறப்பட்டார். இலங்கை தற்போது நிலையான பொருளாதார வளர்ச்சியை அடைந்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாடல் பணிப்பாளர் தெரிவிப்பு. கொழும்பில் இம்முறையும் புத்தரஷ்மி வெசாக் வலயம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புத்தளம் வனாத்தவில்லு அதிசக்தி வாய்ந்த சூளை மூலம் முதல் தடவையாக போதைப் பொருள் அளிக்கும் நடவடிக்கை இன்று. இந்த வருடத்தில் இளைஞர்கள் விவசாய தொழில் முனைவோர் கிராமங்களை அமைப்பதற்காக 160 கோடி ரூபாய் நிதி. மனிதாபிமான உதவிகளை ஏற்றிய முதலாவது கப்பல் காசாவை வந்தடைந்ததாக அமெரிக்க ராணுவம் தெரிவிப்பு. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகள் மாலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும்.